ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில அறுவை சிகிச்சைக்கு பின் குழந்தைகளுக்கு வரும் உபாதைகள் பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது அறுவை சிகிச்சை துறையின் மருத்துவர் பிருந்தா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். டாக்டர், இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பெரியவங்களுக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டுக்கான விஷயம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கப்போ குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அறுவை சிகிச்சைக்கு பின் குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னா அது எதனால் ஏற்படும், அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அறுவை சிகிச்சைக்கு பின் வர காய்ச்சல் குழந்தைங்க அறுவை சிகிச்சைக்காக ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரமாவது அவங்க தண்ணி பால் எதுவுமே குடிக்க மாட்டாங்க. அந்த தண்ணி சத்து கம்மியாக இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் ஆகிக்கணும். சில குழந்தைங்களுக்கு அது ஜுரம் மாதிரி காட்டும். நம்மளோட உடம்புல எப்போல்லாம் தண்ணி சத்து கம்மியாகுதோ அப்போல்லாம் அது ஜுரம் மாதிரி வெளியில் காட்டும். அதாவது சில பேர் ஜுரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு பின் அந்த டிஷ்யூ ரியாக்ஷன்ஸு அனஸ்தீசியா, அதாவது மயக்க மருந்து கொடுத்ததுனால அதனால் கூட ஜுரம் வர்ற மாதிரி சிம்டம்ஸ் காட்டும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த நரம்பு வழியாக ஐவி ஃப்ளூயிட்ஸ்லாம் போடுறோம்ல, குழந்தைங்களுக்கு சாப்பிடாம இருப்பாங்க, ஒரு 6 மணி நேரமாவது சாப்பிடாம இருப்பாங்க. அப்போ ஐவி ஃப்ளூயிட்ஸ்லாம் போடும்போது அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு வேகமாக ஏறும் போதும் அது காய்ச்சல் மாதிரி வெளியில் காட்டும். ஸோ பயப்பட வேண்டிய ஃபஸ்ட்டு எடுத்து உடனே அறுவை சிகிச்சை முடிச்சு வெளியில் ரெக்கவரி ரூமில் இருக்கும்போது காய்ச்சல் வருது அப்படின்னா அது ஒன்றும் பயப்படுறதுக்கு தேவையில்லை. அப்போவே நம்ம அறுவை சிகிச்சை அப்போவே பெயின் கில்லர்ஸு அப்புறம் அவங்களுக்கு காய்ச்சலுக்கான மருந்து எல்லாத்தையும் போட்டு தான் வெளியில் ரெக்கவரி ரூமுக்கு அனுப்புவாங்க. அது பயப்பட தேவையில்லை. குழந்தைங்களுக்கு நல்லா தொடச்சி விட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். இதே குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு, இல்லை ஒரு நாள் 2 நாள் கழிச்சு காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா அது தானாக செட்டில் ஆகிடும். ஓகே டாக்டர், இப்போ இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் எத்தனை மணி நேரத்துக்குள்ளே குழந்தைகள் சிறுநீர் கழிக்கணும்? அது கரெக்டான டைமிங்ஸ்லாம் கிடையாது. சில குழந்தைங்க அறுவை சிகிச்சைக்கு முன் நம்ம சிறுநீர் போயிட்டு தான் ஆப்ரேஷன் ஆரம்பிப்போம். அதுவும் இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு நம்ம அறுவை சிகிச்சை போதே டியூப் போட்டு யூரினை ட்ரெயின் பண்ணிவிடுவோம். அதனால் அது ஒரு குழந்தைங்களுக்கும் இதாகும், வேரி ஆகும். அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு சிறுநீர் கழிக்கல அப்படின்னா நம்மளோட வயிற்றுப்பகுதி கீழ்ப்பகுதியில் ஒரு பல்ஜ் மாதிரி தெரியும். குழந்தை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இரிட்டபிளாக இருப்பாங்க. அதை வச்சு அவங்க குழந்தைக்கு அந்த யூரினரி ரிட்டென்ஷன், அதாவது சிறுநீர் கழிக்க முடியல அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது சில நேரத்தில் அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸாக கூட இருக்கலாம். நம்ம அந்த டைமில் என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு நம்ம கூட்டு போயிட்டு பாத்ரூமில் நிற்க வச்சு நம்ம இடுப்பு கீழே தண்ணி ஊற்றி விடுங்க. அப்புறம் அந்த ஹாட் வாட்டரை வச்சு மசாஜ் அந்த வயிறில் மசாஜ் பண்ணி விடுங்க அப்படின்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்கிறது மூலமாக அவங்க சிறுநீர் போகிறதுக்கு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க யூரின் போவாங்க. அப்படியும் யூரின் போகல அப்படின்னா திருப்பி நம்ம ஒரு டியூப் போட்டு குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டுறணும் யூரின். ஆனால் அப்போதைக்கு நம்ம அதுதான் அவங்களுக்கு ஃப்ரீ ஆக்க முடியும். அந்த யூரின் போகாமல் குழந்தைங்க இரிட்டபிளாக இருக்கும்போது நம்ம யூரின் டியூப் போட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் திருப்பி நிறைய ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கலாம். குழந்தைங்க நிறைய தண்ணி குடிக்க சொல்லணும். அந்த மாதிரி குடிக்க சொல்லி நம்ம ஸ்டிமுலேட் பண்ண தான் சரியாகும் அது. ஓகே டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சை செஞ்ச இடத்துல ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா நம்ம உடனே செய்ய வேண்டிய முதல் உதவினா என்ன டாக்டர்? ரத்த கசிவோட காரணம் நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது நாங்கள் ரத்த கசிவோட காரணம் பார்ப்போம். இப்போ அம்மா அப்பா பார்க்குறாங்க. இப்போ ரத்த கசிவுன்றது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருதா இல்லை அதிகமாக வருதான்னு பார்க்கணும். கொஞ்சம் வருது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லைட்டாக அழுத்தி பிடிச்சாலே அது சரியாயிடும். இல்லை அதிகமாக வருது அப்படின்னா சில நேரத்தில் ரத்த குழாயிலேருந்து அது கசியலாம். நிறையா வருது அப்படின்னா கசிகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மருத்துவர்கள் பார்த்துட்டு அந்த ரத்த குழாயிலேருந்து வர்றது உள்ளார தங்கக்கூடாது. தங்கச்சுன்னா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா ஒரு 2 அந்த சூச்சர், அதாவது தையல் பிரித்து விடுவோம் வெளியில் வர்றதுக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி பிரித்து விடுவோம். இல்லைனா நாங்களும் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணுவோம். அப்புறம் எங்கேருந்து வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம ரத்த குழா வீக்கமாகி வருதா, இல்லை அந்த சில நேரத்தில் அந்த ஊண்டோட எட்ஜஸ்லேருந்து கசியும். அதெல்லாம் பார்த்துட்டு அதை சரி செய்வோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நாளில் ரத்த கசிவு வருது அப்படின்னா அது இந்த
ஆப்ரேஷனோட காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். இதே ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வருது ரத்தம் அப்படின்னா வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட இருக்கலாம். அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து சரி பண்ணுவோம். ஓகே டாக்டர். இப்போ அந்த அறுவை சிகிச்சைக்கு பின் வந்து குமட்டலாக இருக்குது, வாமிட் வருது அப்படின்னா அது எதனால்? அது நார்மலாக இல்லை அதுவுமே வந்து நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா? குமட்டல்ன்றது மோஸ்ட்டாக அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸாக தான் இருக்கும். அந்த அனஸ்தீசியா மருந்து கொடுத்ததுனால நம்ம குமட்டல் வரும். அது எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே மோஸ்ட்டாகவே வரும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு குழந்தைங்க லெஃப்ட் லேட்ரல், அதாவது ஒரு கழிச்சு படுக்க லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு படுக்க சொல்லுவோம். ஏன்னா குழந்தை வந்துட்டு வாமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஆஸ்பிரேட் ஆகிடும், நுரையீரலுக்கு அந்த செக்ரேஷன்ஸ்லாம் போயிடும். அந்த மாதிரி செக்ரேஷன்ஸ்லாம் போச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால் நம்ம லெஃப்ட் லேட்டரில் படுக்க சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஆன்டிஎமெட்டிக்ஸ், அதாவது வாந்தி வராமல் இருக்கிற ஊசிங்கெல்லாம் போடுவோம். அது போட்டாலே மோஸ்ட்டாக செட்டில் ஆகிடும், வேறு எதுவும் இல்லை. ஓகே டாக்டர். இப்போ அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து தண்ணி படலாம், நினச்சி தொடச்சி விடலாம், அந்த மாதிரி எந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம்? யூஸ்வலாக நாங்கள் வந்துட்டு அறுவை சிகிச்சை முடிஞ்சு 24 மணி நேரம் இல்லைனா 24 to 48 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு அந்த கட்டை பிரித்து பார்ப்போம். அங்கே வந்துட்டு ஊண்டு எப்படி வந்து ஹீல் ஆகிருக்கு, அப்புறம் வந்துட்டு ஊண்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை ரொம்ப ரெட்டாக இருக்கா, வார்ம்த்தாக இருக்கா, எல்லாமே பார்ப்போம். அப்படி பார்க்கும்போதே வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த பேஷண்ட்ஸை வந்துட்டு நாங்கள் வந்து குளிக்க சொல்லிவிடுவோம். சோப் போட்டு நல்லா குளிக்கணும். அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு க்ளீனாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதனால் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தடுக்க முடியும். அதனால் 24 to 48 ஹவர்ஸ் 1 டேக்கு அப்புறம் நம்ம குளிக்கலாம். ஆமாம், சோப் போட்டே குளிக்கலாம், சோப் போட்டு குளிக்கலாம், பிரச்சனை. ஓகே டாக்டர், அடுத்த கொஷின். இப்போது அறுவை சிகிச்சைக்கு பின் வந்து மலச்சிக்கல் ஏற்பட்டால் என்னெல்லாம் பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் மலச்சிக்கல் ஏற்படுறது சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு வயிறில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம். ஓகே. அந்த டைமில் வந்து குழந்தைங்களால் முக்க முடியாது. அதனால் வந்துட்டு குழந்தை பயந்துக்கிட்டு முக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு மலச்சிக்கல் ஏற்படலாம். இன்னொன்று வந்துட்டு குழந்தை வந்து படுத்தே இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியே இருக்காது. யாருக்குமே, பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலுமே நம்ம ஆக்டிவிட்டி மூவ்மெண்ட் இருக்கும்போது தான் வந்துட்டு பவல் மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதாவது நம்மளோட இன்டெஸ்டைனோட மூமெண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து மலம் கழிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த குழந்தை வந்துட்டு படுத்தே இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்றத படுத்தே இருக்குது அப்படின்னாலும் மலச்சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைங்க வந்துட்டு ஃபைபர், அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, ஃபைபர் இன்டேக் இருக்காது, அதனால் கூட மலச்சிக்கல் இருக்கலாம். இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்கள ஃபஸ்ட்டு மொபிலைஸ் பண்ணுவோம். அதாவது எழுந்து நடக்க வைப்போம். ஃபஸ்ட்டு நல்லா நடக்கணும். நடக்க தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அந்த மலச்சிக்கல் வந்துட்டு சரியாகும். ஆனால் எழுந்து நடக்க சொல்லுவோம். குழந்தை வந்து மோஸ்ட்டாக வந்து குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெயின் ரெடியூஸ் ஆனாலே வந்துட்டு அவங்களாம் நம்மளால் பிடிச்சி வைக்கவே முடியாது, அவங்களாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வர்றது கம்மி தான். அன்லஸ் அதர்வைஸ் அந்த வயிறில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ற அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் முக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு நம்ம ஒன்றுக்கு போகிற இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம், சில குழந்தைங்களுக்கு டியூப் போட்டிருப்போம், அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு நடக்க சொல்லுவோம். அப்புறம் சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு அப்படியும் வரலை அப்படின்னா வந்துட்டு காற்று பிரியுதா அப்படின்னு கேட்போம். காற்று பிரிஞ்சிச்சுன்னா வந்துட்டு நல்லா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் அவங்களால மலம் கழிக்க முடியல அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம சில நேரத்தில் எண்ணெய் மருந்து, அப்புறம் வந்து மோஷன் போகிறதுக்கான சிரப்பு, அதெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். அது குடிச்சும் அவங்களுக்கு போகல அப்படின்னா வந்துட்டு ஆசன வாயில் மருந்து வைப்போம். மருந்து வச்சு, அதாவது மலம் கழிக்கக்கூடிய மருந்து, அந்த மருந்தை வச்சு அவங்களுக்கு வந்துட்டு மோஷன் போக வைப்போம். அப்படியும் போகலை அப்படின்னா லாஸ்ட் இனிமேல் ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லீஸ் தான். குழந்தைங்க மோஸ்ட்டாகவே வந்து ஒரு 3-4 டேஸில் வந்துட்டு மலம் கழிச்சிடுவாங்க. அதனால் வந்துட்டு அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஓகே டாக்டர். இப்போ அறுவை சிகிச்சை செஞ்ச இடத்துல இப்போ ரத்தம் கசிஞ்ச மாதிரி வீக்கம், அதிகப்படியான வீக்கம் ஏற்பட்டால் அது எதனால் வர வேண்டிய காரணமாக இருக்கலாம் டாக்டர்? வீக்கம்ன்றது ஃபஸ்ட்டு என்றைக்கு வருதுன்றதை பொறுத்து. அறுவை சிகிச்சை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளார வருது அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ளீடிங்காக இருக்கலாம். ப்ளீடிங் வந்துருக்கலாம். இல்லைனா அந்த தையல் லைட்டாக விட்டு போயிருக்கலாம். அது வந்துட்டு தையல் விடுறதுலாம் ரொம்ப ரேரு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அந்த ப்ளீடிங் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இல்லைனா சில நேரத்தில் சீரோமா கலெக்ஷன் சொல்லுவோம். அதாவது அந்த ரியாக்ஷனரி ஃப்ளூயிடு, அந்த நம்ம ஆப்ரேஷன் பண்ணதோட அந்த ஃப்ளூயிடு கொஞ்சம் கலெக்ட் ஆகலாம், இன்ஃபெக்ஷன் இருந்து கொஞ்சம் கலெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு சூடாக இருக்கா, ரொம்ப வார்ம்த்தாக இருக்கா, ரெட்டாக இருக்கா, எல்லாமே பார்க்கணும். அப்படி ரெட்டாக இருக்குது, வார்ம்த்தாக இருக்குது, ஸ்கின் சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது இன்ஃபெக்ஷன் அர்த்தம். இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்கிரேட் பண்ணலாம். அது அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு சொன்ன மாதிரி உள்ளார ஹெமட்டோமா, அதாவது ரத்த கசிவு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு 2 தையல் எடுத்துவிடுவோம். அதே மாதிரி அந்த ரியாக்ஷனரி ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருந்து வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் அது ஒரு 2 தையல் எடுத்து விட்டு அதில் வந்து வாஷ், அந்த ஊனில் வந்து வாஷ் கொடுப்போம் நாங்கள்.
அந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக இதை வந்து குறைக்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக வந்து எதனால் வீக்கம் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம. அதுக்கு வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட், அதாவது ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கலாம். ஒன்று ரத்த கசிவு இருக்கா, இல்லை வந்து உள்ளார வந்து அந்த சீரோமா கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மணி நேரத்துக்கு அப்புறம் பசங்களுக்கு வந்து உணவு கொடுக்கலாம், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கலாம் டாக்டர்? அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்துட்டு மயக்க மருந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதனால் அதாவது இப்போ நம்ம மயக்க மருந்து கொடுத்து பண்ணுறோம்ல, முழு அது ஒரு மயக்க மருந்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுட்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம கையில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கையில் லோக்கல் அனஸ்தீசியா அந்த இடத்துல மட்டும் மறுத்து போகிற மாதிரி நம்ம அனஸ்தீசியா கொடுத்து நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. வெளியில் போன உடனே சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா. சில குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் வாந்தி குமட்டல் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ½ hour கழிச்சு நம்ம கொடுத்தாலே ஒன்றும் ஆகாது. இதே வந்து நம்ம வந்துட்டு முதுகில் ஊசி போட்டு பண்ணுறோம்ல, ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணும்போது, ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு நம்மளோட அந்த டயஃப்ரம், அதாவது லங்ஸ் கொஞ்சம் வந்துட்டு பேரலைஸ் ஆகும். அப்போ அதாவது அதுலேயும் அந்த மயக்க மருந்தோட எஃபெக்ட் இருக்கும். அப்போ வந்து நம்ம உணவு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஆஸ்பிரேட் ஆகும், அதாவது லங்ஸ்க்கு போயிடும் நம்ம கொடுக்குற சாப்பாடு. அதனால் அந்த குழந்தைங்களாம் மினிமம் 6 hours வந்து சாப்பிடக்கூடாது. 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கொடுப்போம். தண்ணி கொடுத்து குழந்தைங்களுக்கு எதுவும் வாந்தி வரலைன்னா ஒரு ½ hour பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜூஸு, இளநீ அந்த மாதிரி கொடுக்க சொல்லுவோம். அப்புறம் ஒரு 12 hours கழிச்சு இல்லைனா ஒரு 18 hours கழிச்சு வந்து நம்ம நார்மல் ஃபுட்டு ஆரம்பிச்சிடும். இதே ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு ஒரு 6 to 8 hours அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் தண்ணி கொடுத்து பார்ப்போம். தண்ணி கொடுத்துட்டு எதுவும் வாந்தி வரல அப்படின்னா வந்து ½ hour கழிச்சு ஜூஸு இளநிலாம் ஆரம்பிச்சிடும். சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்மளோட வயிறில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம், அதாவது குடலில் ஆப்ரேஷன் பண்ணி தைச்சிருப்போம், குடல் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் 24 hours to 48 hours கூட ஒன்றுமே கொடுக்க மாட்டோம். எப்போ வந்து குழந்தை மலம் கழிக்குதோ இல்லை எப்போ வந்து குழந்தை வந்துட்டு அந்த காற்று வெளியேறுதோ அந்த டைமில் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ குடலில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு உணவு ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகிடும். மற்ற குழந்தைங்களுக்குலாம் நார்மலாக வந்துட்டு மேக்ஸிமம் 6 to 12 hours ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஃபுட்டு வந்து எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதாவது இருக்கா டாக்டர்? இல்லை மைல்டாக செரிக்கிற மாதிரி தான் கொடுக்கணும், கஞ்சி அந்த மாதிரி? ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ண அன்றைக்கி அந்த மாதிரி மைல்டாக வந்துட்டு லிக்விட் டயட்ஸ் தான் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு தண்ணி, அதுக்கப்புறம் ஜூஸ், இளநீ, கஞ்சி, தயிர் அந்த மாதிரி தான் ஆரம்பிப்போம் நம்ம. அதுக்கப்புறமா செகண்ட் டேலேருந்து தான் நார்மல் ஃபுட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்போ பெயின் கில்லர்ஸ் கொடுத்துமே குழந்தைங்க வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும் டாக்டர்? ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை அழுவுது அப்படின்னா வந்துட்டு ஒன்று ரொம்ப இரிட்டபிளாக இருக்கும். அது வலி தான் மோஸ்டான காரணம், வலி தான். நம்ம வலிக்கான சரியான பெயின் கில்லர்ஸ் கொடுத்துடணும். அதே மாதிரி குழந்தைங்க வந்துட்டு சும்மாலாம் அழுவாது, ஏதாவது காரணம் இருந்தால் மட்டும்தான் அழுவாங்க குழந்தைங்கலாம். அதனால் வந்துட்டு அந்த வலி நம்ம வந்துட்டு நல்லா பெயின் கில்லர்ஸ் கொடுத்து நல்லா மேனேஜ் பண்ணிடணும். பெயின் கில்லர்ஸ் கொடுத்தும் மேனேஜ் பண்ணலாம், லைட்டாக செடேட் பண்ணலாம். அந்த மாதிரி அப்புறம் எதனால் வந்து அழுகுதுன்றது காரணத்தை கண்டுபிடிக்கணும். வலிதானா அப்படின்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இல்லை வேறு ஏதாவது காய்ச்சல் இருக்கா, எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண முடியும். மோஸ்ட்டாக குழந்தைங்க அதுக்கப்புறம் அழுகுதுன்னா வலியாத மட்டும் தான் இருக்கும். அதை நல்லா ட்ரீட் பண்ணாலே சரியாயிடும். ஓகே டாக்டர், இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த இடத்துல வரும்னு சொல்கிறீங்க. ஸோ ப்ளீடிங்னால வரும், வீக்கம் வரும். ஸோ வேறு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும் டாக்டர் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா? இன்ஃபெக்ஷன்னா காய்ச்சல், அதுவும் வந்து இன்ஃபெக்ஷன் உடனேலாம் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண 6 மணி நேரம் 7 மணி நேரத்துலலாம் வந்து வராது. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 1 டேக்கு அப்புறம் தான் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று தாக்குதல் வரலாம். அப்படி வரும்போது குழந்தை இரிட்டபிளாக இருக்கும். அந்த இடத்துல அந்த காயம் வந்த இடத்துல வந்துட்டு சூடாக இருக்கும். அந்த காயம் வந்த இடத்துல ஸ்கின் சேஞ்சஸ் தெரியும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து நீர் கசிவு இருக்கலாம் அதுலேருந்து. அதை வச்சுலாம் நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். குழந்தைக்கு காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஹை கிரேட் ஃபீவர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றது தெரியும் நமக்கு. டாக்டர், அடுத்ததாக வந்து அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் தையல் போடப்பட்ட இடத்துல வந்து அரிப்பு ஏற்படுதுன்னா அது எதனாலயா இருக்கும்? குழந்தைங்களுக்கு தையல் போடுற இடத்துல, குழந்தைங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே தையல் போடுற இடத்துல வந்துட்டு அரிப்பு வருது அப்படின்னா வந்துட்டு சில நேரத்தில் வந்துட்டு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஆனால் அதிகப்படியான டைம்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட புது ரத்த ஓட்டம் இருக்கிறது கூட நம்ம அரிப்பு மாதிரி நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணுவோம், நம்மளுக்கு அது தெரியும். ஓகேங்களா. அது வந்துட்டு ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டர் ஓட்டுறோம்ல, அதனால கூட அந்த அரிப்பு இருக்கலாம். நம்மளுக்கு எதனால் அரிப்பு இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த பிளாஸ்டர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த இடத்துல நல்லா சுத்தம் செய்யணும். ஃபஸ்ட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது அதில் நீர் கசிவு இருக்கான்னு பார்க்கணும். நீர் கசிவு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி கொடுத்துடலாம். அப்படியும் அரிப்பு இருக்குது, கண்டினியூ ஆகுது, குழந்தை வந்து ரொம்ப இரிட்டபிளாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு அந்த அரிப்புக்கான மருந்து ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு கொடுத்தோம்னாலே கொஞ்சம் வந்து செட்டில் ஆகிடும். நம்மளோட அரிப்போட காரணம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாலே அது சரியாயிடும். ஓகே டாக்டர், இப்போது அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அறுவை சிகிச்சை அப்புறம் வந்துட்டு மூச்சு திணறல் வருது அப்படின்னா வந்துட்டு அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். அதாவது நம்ம வாய் வழியாக டியூப் போட்டு நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஆஸ்பிரேஷன் ஆயிருக்கா, அதாவது நுரையீரலுக்கு சில செக்ரீஷன்ஸ்லாம் வந்துட்டு போகும். இல்லை சில டைம் வந்து குழந்தைங்க வாந்தி எடுத்துருந்துருக்கலாம், அந்த வாந்தி வந்துட்டு லங்ஸ்க்கு போயிருக்கா அப்படின்றது பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வலியால் கூட சில நேரத்தில் வந்துட்டு மூச்சு திணறல் மாதிரி தெரியும். அதை ரொம்ப ரொம்ப இழுத்து விடுறதுனால கூட நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். அது எதனால் வந்துட்டு வருதுன்றதை பார்க்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு நுரையீரல் உள்ளார இந்த செக்ரேஷன்ஸ் போயிருக்கு அப்படின்னா சக்ஷன்லாம் போடணும். சக்ஷன் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் வந்துட்டு நம்மளுக்கு டியூப் போடுற மாதிரி, அதாவது மயக்க மருந்து கொடுத்து குழந்தைங்கள செயற்கை சுவாசத்தில் வைக்கிற மாதிரி கூட ஆகலாம். அதெல்லாம் நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கன்சென்ட் வாங்குவோம். இந்த மாதிரி மயக்க மருந்தோட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆச்சுன்னா வந்து குழந்தைங்களுக்கு திருப்பி டியூப் போட்டு நம்ம செயற்கை சுவாசத்தில் வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்துட்டு கன்சென்ட் வாங்குவோம். இதெல்லாம் வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் நடக்கும் அப்படின்றது இல்லை. தேர் ஆர் சான்சஸ், அதாவது நடக்கலாம், வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றது தான் வந்துட்டு இருக்குது. ஸோ மூச்சு திணறலுக்கான காரணம் மோஸ்ட்டாக வந்து அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், நுரையீரலில் ஏதாவது செக்ரேஷன்ஸ் போகிறதுனால கூட இருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து தையல் போடுறோம் இல்லையா, அந்த தையல் வந்து தானாகவே கரையக்கூடியதா இல்லை வந்து அதுக்கு தனியாக ஒரு நாள் வர வச்சு நீங்களா பிரிக்கிற மாதிரி இருக்குமா? அது சர்ஜனோட இது பண்ணுற டாக்டரோட சாய்ஸ். அது நான் மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு தானாக கரையக்கூட சூச்சர்ஸ் தான் போடுவோம். ஏன்னா குழந்தைங்க திருப்பி வந்து அவங்கள பிடிச்சி வச்சு அந்த சூச்சர்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் மோஸ்ட்டாக கரையக்கூடிய சூச்சர்ஸ் தான் நாங்கள் போடுவோம். சில காரணங்கள்னால, அதாவது ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்கிற அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கரையக்கூடிய தையல் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிருச்சுன்னா வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருந்த இடத்துல வந்துட்டு காயம் ஆறாது. அதனால் சீக்கிரம் கரையக்கூடிய தையலை நாங்கள் அந்த இடத்துல போட மாட்டோம். அப்போ வந்து கொஞ்சம் நம்ம தையல் எடுக்கிற மாதிரி, அதாவது கரையாத தையலை தான் நம்ம நான் அப்சார்பபிள்னு சொல்லுவாங்க, தானாக கரையக்கூடிய தையல் இல்லாமல் கரையாத தையலாக போடுவோம். அப்படி போட்டோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா 10 டேஸ் இல்லைனா 12 டேஸில் தான் வந்து அந்த தையலை பிரிப்போம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம தையல் போடுறது வந்து கரையக்கூடிய தையல் தான் மோஸ்ட்டாக போடுவோம். இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த தையல் வந்து பிரியக்கூடிய காரணம் இருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அந்த கரையாத சூச்சஸை போடுவோம். அது எல்லாமே வந்து சர்ஜனோட சாய்ஸ் தான் அது. ஓகே டாக்டர், அப்போ அந்த கட்டு போகிறது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது தெரியுமா? குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2 டேஸில் நம்ம வந்து அந்த காயத்தை திறந்து பார்ப்போம், இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை ஏதாவது நீர்க்கசிவு இருக்கா அப்படின்றது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டு குழந்தைங்களை குளிக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். ஒரு 2 நாள் தான் மோஸ்ட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஓப்பன்லேயே விட்டுருவோம். அது காற்றோடு விட்டால் தான் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு இதாகும். அது மட்டும் காரணம் கிடையாது, குழந்தைங்களுக்கு வந்து அதில் ஏதாவது சீழ் பிடிக்குதா அப்படின்றதுலாம் ஓப்பனாக இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். மூடி வச்சுட்டோன்னா குழந்தைங்கள அம்மா அப்பாவும் பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஓப்பன் ட்ரெஸ்ஸிங் தான் மோஸ்ட்டாக வந்துட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் விடுவோம். ஸோ அடிக்கடி கட்டு போடணுன்றது அவசியம் இல்லை, அது காயத்தை பொறுத்து. இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்குது, நிறைய சீழ் வருது அந்த குழந்தைங்களுக்கு அந்த இடத்துலேருந்து அப்படின்னா அடிக்கடி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். பிடி ட்ரெஸ்ஸிங், அதாவது காலையிலையும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம், மதியானமும் சாயங்காலமும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் தான் காலையில் சாயங்காலம்னு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். இதே குழந்தைங்களுக்கு அந்த ஊண்டு க்ளீனாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம ஓப்பனாகவே விட்டுடலாம். 10 டேஸ் கழிச்சு நம்ம சூச்சர் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சை பண்ண குழந்தைங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சரி பார்க்கறது நல்லது? சரி பார்க்கறது நல்லதுன்றதோட நம்ம மோஸ்ட்டாக வந்து பல்ஸு, டெம்பரேச்சர், ரெஸ்பிரேட்டரி ரேட் பார்ப்போம், பிடிஆர்னு சொல்லுவோம். அது வந்துட்டு 2 hours ஒன்ஸு மோஸ்ட்டாக பார்ப்போம். அதாவது அறுவை சிகிச்சை பண்ணி ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நம்ம 2 hours ஒன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களோட அம்மா அப்பாவே அதுக்கப்புறம் வந்துட்டு டெம்பரேச்சர், அதாவது காய்ச்சல் இருக்குது அப்படின்னா வந்து சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் நம்ம டெம்பரேச்சர் பார்க்கறது அதுதான் வந்து நாங்கள் ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணுறது. ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு மட்டும் ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து டெம்பரேச்சர் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை, காய்ச்சல் இருந்தால் மட்டும் பார்த்தா போதும். ஓகே. ஆனால் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அதுக்குமே ரீசன் வந்து இன்ஃபெக்ஷனால தான் இருக்கும் இல்லையா? ஆமாம், மோஸ்ட்டாக இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீஹைட்ரேஷனாக கூட இருக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ வந்து அடல்ட்ஸ்னால் ஓகே, நிறையா அந்த அறுவை சிகிச்சைனால அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ஓரளவுக்கு பார்த்து வச்சுருப்பாங்க. இப்போ குழந்தைங்களும் அப்படி எடுத்துக்கப்போ ரொம்ப வால் பசங்களும் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி வந்து பத்திரமா அந்த 6 வரைக்கும் இருக்க மாட்டாங்க, தையல் பிரிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா டாக்டர்? குழந்தைங்க வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க தான். அந்த மாதிரினா வந்துட்டு இப்போ நம்ம தையல் போடுறோம், குழந்தைங்க வந்துட்டு வலி இல்லைனா மட்டும்தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி குதிக்கிறது மூலமாக வந்துட்டு தையல் பிரியுன்றதுலாம் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. சில நேரத்தில் இந்த தையல் போட்டுட்டு எங்கேயாவது விழுந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல ரத்த கசிவு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க சொல்லணும். மற்றபடி வந்துட்டு இப்போ பிறந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து குழந்தை திரும்பி படுக்கலாமா, அந்த காயத்து மேலே படுக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதெல்லாம் குழந்தைக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால தான் குழந்தை அப்படி பண்ணுது. அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. குழந்தை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவங்க இருக்காங்களோ அப்படியே இருந்துக்கிட்டுன்னு விட்டுறணும். மேலேருந்து கீழே விழுறது, அந்த மாதிரி அந்த இடத்துல அடிபடுறது, அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி குழந்தை எந்த சைடில் வேணால் படுக்கலாம், குப்புற படுக்கலாம், காயத்து மேலே படுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது வந்து குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது தான். ஸோ வலி இருந்தால் மட்டும்தான் அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க, மற்றபடி அவங்க எப்பயும் போல் ஆக்டிவாக அவங்க வேலையை பார்த்துட்டு தான். அதுதான் குழந்தைங்களோட பியூட்டியே. சொல்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாது, வலி இருந்தால் தான் அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும். மற்றபடி ஆஸ் யூஷுவல் அவங்க லைஃப் எப்பயும் போல கையில் கட்டு போட்டிருந்தாலும் ஜாலியாக விளையாடுற பசங்க நிறைய இருக்காங்க. ஆமாம், நான் பார்த்த வரைக்குமே வந்து நாங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 டே தான். 1 டேக்கு அப்புறம் குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அதை பார்க்கும்போதே வந்து பார்க்கும்போதே எவ்வளோ குழந்தைங்க வந்துட்டு இன்னசென்ட்டாக இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும் அதுலேருந்தே. ஓகே டாக்டர். இப்போ வந்து தையல் போட்ட இடத்துல தழும்பு வருதுன்னா ஸோ அது மறையறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஆயின்மெண்ட் அந்த மாதிரி இருக்கா, இல்லை அது எப்பயுமே அப்படிதான் இருக்குன்ற மாதிரி? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தையல் போடுறது வந்து உள் தையலாக தான் போடுவோம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கின் க்ரீஸ் இன்சிஷன் சொல்லுவோம். எல்லாமே வந்துட்டு நம்மளோட அந்த காயம் மறையக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து இன்சிஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதனால் குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஸ்கார் தெரியாது பெருசாக. குழந்தைங்க வளர அவங்களுக்கு அதுவும் இல்லாமல் அந்த காயம் ஆறக்கூடிய தன்மை வந்து நல்லாயிருக்கும். அதனால் அவங்க வளர அந்த காயம் மோஸ்ட்டாகவே தெரியாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே யாருக்குமே கிடையாது. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்குன்னு இல்லை, அடல்ட்ஸ்க்குமே கிடையாது அது. அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஹைட்ரோசில் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா, இன்றைக்கி பண்ணுறோன்னா ஒரு 2 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா தையல் சுத்தமாக தெரியவே தெரியாது. அவங்களுக்கு காயம் ஆறக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குழந்தையோட வயிறு அதெல்லாம் வளர அந்த காயம் தெரியவே தெரியாது, மறைஞ்சிடும். அதுக்கு நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்ததான் வந்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு குழந்தைங்களுக்கு வந்து தொண்டை வலி, தொண்டையில் கரகரப்பு ஏற்படுது இல்லையா? ஸோ இதெல்லாம் எதனால டாக்டர்? குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்துட்டு தொண்டை வலி வர்றது வந்துட்டு வாய் வழியாக டியூப் போட்டு நம்ம வந்துட்டு அனஸ்தீசியா கொடுப்போம். அது அப்புறம் வாய் வழியாக டியூப் போட்டு அனஸ்தீசியா கொடுக்கும்போது சக்ஷன் போடுவோம். அதாவது அந்த செக்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு நுரையீரல் போகக்கூடாது அப்படிங்கிற சக்ஷன்ஸ்லாம் போடுவோம். அந்த டியூப் போய் தொண்டையில் இரிட்டேட் பண்ணுறதுனால கூட வந்துட்டு குழந்தைங்களுக்கு அந்த கரகரப்பு எல்லாமே ஏற்படலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு வார்ம் வாட்டர், அதாவது ரொம்ப சூடாக இல்லாமல் வார்ம் வாட்டராக வந்துட்டு ஒரு 2 டேஸ் குடிக்க சொன்னாலே வந்துட்டு குழந்தைங்களுக்கு அது சரியாயிடும். அது வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த டியூப் போடுறதுனால மட்டும்தான் இருக்கும். அதுக்கும் வந்துட்டு அறுவை சிகிச்சைக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஓகே டாக்டர். இப்போ வந்து என்ன மாதிரியான அவசர அறிகுறிகள் தெரிஞ்சால் உடனே வந்து நம்ம டாக்டர்ஸை பார்க்கணும்? அவசர அறிகுறிகள் அப்படின்னா வந்து குழந்தை இரிட்டபிளாகவே இருக்கும். குழந்தைங்க எப்பவுமே வந்துட்டு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் ஒரு 6 hours 12 hours தான் வந்துட்டு மோஸ்ட்டாக இரிட்டபிளாக இருப்பாங்க. அப்புறம் குழந்தை இரிட்டபிளாகவே இருக்குது அப்படின்னா வந்துட்டு டாக்டர்ஸை பார்க்கணும். அப்புறம் அந்த அறுவை சிகிச்சை பண்ண இடத்த நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஒரு 2 hours கண்டிப்பாக வந்துட்டு அதாவது 2 days கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஊண்டு எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்க்கணுன்றது கூட அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஊண்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதனால் கூட குழந்தை வந்துட்டு இரிட்டபிளாக இருக்கும். அதை பார்க்கணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் வருதா அப்படின்றத பார்க்கணும். காய்ச்சல் வருதான்றதை பார்க்கணும். வேற ஒன்றும் பெருசாக இருக்காது, மலம் கழிக்குதான்றதை கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் வந்துட்டு உள்ளார ஏதாவது இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்கலாம். அதை வந்து இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதெல்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகே டாக்டர். இப்போ அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படும் தசை பிடிப்புகளை தவிர்ப்பது எப்படி?
தசைப்பிடிப்புகளை தவிர்ப்பது வந்து தசைப்பிடிப்புகள்ன்றது குழந்தைங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன்னால வரலாம். ஓகே. அதனால் நிறையா ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். அதாவது வாய் வழியாக குழந்தைங்க எடுக்கலனாலும், அதாவது சில நேரத்தில் ரொம்ப செடேட்டிவாக இருக்கும், அதாவது மயக்கத்திலே இருப்பாங்க, அந்த டைமில் குடிக்க மாட்டாங்க, அப்போ ஐவி ஃப்ளூயிட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் கொடுக்கணும், நல்லா அடிக்குவேட் பெயின் கில்லர்ஸ் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெயின் கில்லர்ஸ் கொடுத்து அதை வந்து தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணாலே வந்துட்டு மோஸ்ட்டாக சரியாயிடும். ஓகே. அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்க எத்தனை நாளைக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்? ஸ்கூலுக்கு அனுப்புறது இத்தனை டேஸ்க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னா எத்தனை நாள் வரைக்கும் இருக்கலாம் டாக்டர்? டாக்டர்ஸ் நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்டாக ரொம்பலாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போய் குழந்தைங்க விளையாடுவாங்க, குழந்தைங்க இடிச்சிடுவாங்க, குழந்தைங்க அடிச்சிடுவாங்க அப்படின்னு பயப்படுறதால மட்டும்தான் நாங்கள் ஒரு மேக்ஸிமம் 2 வீக்ஸ், ஓகே, இல்லைனா முன்னாடியே கூட ஒரு 10 டேஸில் கூட நம்ம வந்து குழந்தைங்கள போக சொல்லிட்டோம். ஆனால் பேரண்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த சூச்சர் ரிமூவ், அதாவது 10 நாள் கழித்து தையெல்லாம் ரிமூவ் பண்ணி குழந்தைங்க பயம் அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு தான் வந்துட்டு அனுப்புவாங்க. மேக்ஸிமம் 2 வீக்ஸ் தான். அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு அட்வைஸ்டே கிடையாது. அது ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அது எந்த ஆப்ரேஷன் பண்ணுறோன்றது பொறுத்தோம். ஒரு சாதாரண ஆப்ரேஷன் அப்படின்னா வந்துட்டு 1 வீக் போதும். இதே வந்து நம்ம குடலை வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்கோம், குடலில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து 2 to 3 வீக்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் குழந்தைங்க. ஓகே டாக்டர். அதே மாதிரி சேம் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது, அதெல்லாமே வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன் பொறுத்து. ஆமாம், அந்த ஆப்ரேஷனை பொறுத்து. இப்போ ஹெர்னியா, ஹைட்ரோசில் ஆப்ரேஷன்லாம் பண்ணோன்னா சைக்கிளிங்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். ஒரு 1 மந்த் அந்த மாதிரி. இதே வந்துட்டு சும்மா கையில் தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், லோக்கல் அனஸ்தீசியாவில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்னா பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது குழந்தைங்களுக்கு. ஓகே டாக்டர். இப்போ அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக அந்த காயம் ஆகணும்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை வந்து கொடுக்கலாம் குழந்தைக்கு? இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு காயம் பட்டுருச்சு, இப்போ தீக்காயமே பட்டுருச்சு அப்படின்னாலும், இல்லை ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த நம்ம குடல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், குடலுக்கு வந்துட்டு ரொம்ப அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் ரொம்ப அவசியம். ஸோ நாம் வந்துட்டு ப்ரோட்டீன் வந்துட்டு நிறையா கொடுக்க சொல்லுவோம். அதாவது முட்டை, சுண்டல், அந்த மாதிரிலாம் நிறையா கொடுக்க சொல்லுவோம். ஸோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் டயட் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆஃப்டர் ஆப்ரேஷன்னு. அதே மாதிரி வந்துட்டு இப்போ தீக்காயம்லாம் பட்டுருச்சு குழந்தைங்களுக்கு அப்படின்னா வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் டயட்டு கண்டிப்பாக கொடுப்போம். ஒரு நாளைக்கு 2 முட்டையாவது கண்டிப்பாக சாப்பிட்றணும் குழந்தைங்க. 2 மேலே ஒரு 3 கூட சாப்பிடலாம், ஆனால் குழந்தைங்களை பொறுத்து அது. ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட் கண்டிப்பாக சாப்பிடணும். அதே மாதிரி மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு ஹை ஃபைபர் டயட்டும் கண்டிப்பாக சாப்பிடணும். அதே மாதிரி நான்வெஜ்ஜஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக கொஞ்சம், அதாவது இந்த கறி, மீன் சாப்பிட்லாம், சிக்கன், மட்டன் அப்படிலாம் வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் செரிக்கிறதுக்கு கஷ்டம். அதே மாதிரி மலச்சிக்கல் காஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் 1 மந்த்துக்கு வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் டயட்டு, ஹை ஃபைபர் டயட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே டாக்டர். இப்போது ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் வந்து டாக்டர் சொன்ன நாட்களுக்கு முன்னாடியே வந்து சரியாயிடுச்சுன்னு இவங்களா விட்டுட்டா அது பிரச்சனை கொடுக்குமா, இல்லை அது ஒரு பிரச்சனை இல்லையா? ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து ஒரு 5 நாள் சாப்பிட சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக 5 நாள் சாப்பிடணும். டாக்டர் சொல்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக 5 நாள் சாப்பிடணும். இப்போ வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளே கூட ஏதாவது அது காஃப் கோல்டு அப்படின்றது அந்த 2 நாள் போட்டுட்டு நம்ம விடுறது. அதில் என்ன பிரச்சனைனா வந்துட்டு அந்த கிருமி வந்துட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் ரெஸ்பாண்ட் பண்ண அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிருமி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் நிறுத்திட்டோம்னா அந்த கிருமி இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அடுத்த தடவை இதே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டிங்கன்னா அந்த கிருமிக்கு அந்த மெமரி இருக்கும், இந்த ஆன்டிபயோட்டிக் தான் நம்ம வந்து முன்னாடி ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கிருமி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னும் அந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெஸ்பாண்டே பண்ணாது. ஸோ அந்த கிருமி அழிகிற வரைக்கும் இப்போ 5 நாள் டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக 5 நாளைக்கு கண்டிப்பாக போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா அடுத்த தடவை அந்த ஆன்டிபயோட்டிக் போடும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அந்த கிருமி அந்த ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பாக வந்துட்டு ரெஸ்பாண்டே பண்ணாது. அப்போனா அடுத்த மருந்துக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணணும். அது அடுத்த மருந்துக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது இன்னும் பெரிய ஆன்டிபயோட்டிக்காக தான் நம்ம போடுவோம். அந்த மாதிரி பெரிய ஆன்டிபயோட்டிக்காக நம்ம அது ஒரு 2 டேஸ் போட்டிங்கன்னா திருப்பி அந்த மைக்ரோப்ஸ், அதாவது அந்த கிருமி வந்துட்டு அதுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ரெஸ்பாண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் அந்த கிருமி. ஸோ அந்த நம்ம ஆன்டிபயோட்டிக் அப்டேட் பண்ணிகிட்டே போவோம். அப்புறம் ஒரு டைமில் வந்துட்டு எந்த ஆன்டிபயோட்டிக்கும் நம்ம பாடி ரெஸ்பாண்டே பண்ணாது. இந்த இதை தவிர்க்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வராமல் அந்த 5 நாளைக்கு கண்டிப்பாக வந்து மாத்திரையை கண்டிப்பாக டாக்டர் போதும்னு சொல்கிற வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே போடணும். ஆமாம். ஓகே டாக்டர். இப்போ அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இருமல் தொடர்ந்தா கண்டினியூஸாக இருமல் இருக்குது, தும்மல் இருக்குன்னா அது வந்து அந்த தையலை பாதிக்குமா? வீட்டுக்கு போயிட்டாங்க சரியாயிடுச்சுன்னதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு காஃபோ அந்த மாதிரி வருதுன்னா அது பெருசாக இஷ்யூஸ் இருக்காதா?
இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது வந்துட்டு சில நேரத்தில் இப்போ வயிறில் நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், தையல் போடுறோம் அப்படின்னா குழந்தை ரொம்ப இரும்புது அப்படின்னா குழந்தைக்கும் வலிக்கும். அது நம்ம இரும்புறது போது குழந்தைக்கும் வலிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வயிறில் அப்டமன் ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த தையல் லைட்டாக பிரியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த முன்னாடியே சொன்னாலும் அந்த ரியாக்ஷனரி ஃப்ளூயிட், அதாவது நம்மளோட டிஷ்யூ வந்துட்டு அந்த இதுக்கு நம்மளோட இன்ஃபெக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ணும். அந்த ரியாக்ஷனரி ஃப்ளூயிட் சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மருந்து போட்டுக்கணும் நம்ம. ஓகே டாக்டர், அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களோட உடல் எடையில் வந்து மாற்றம் ஏற்படுது, ரொம்ப குறையிறாங்க, அதிகமாக வராங்கன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமா டாக்டர்? ஆக்சுவலாக அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் குழந்தைங்களுக்கு. அதாவது இப்போ சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஹைட்ரோசில் ஆப்ரேஷன் பண்ணுறோம், இல்லை கையில் ஒரு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறோம், காலில் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா அது ஒன்றும் பெருசாக வந்து உடல் எடையை பாதிக்காது குழந்தைங்களுக்கு. இதே நம்ம இன்டெஸ்டைனில் ஆப்ரேஷன் பண்ணுறோம், அதாவது குடலில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு 5 நாள் 4 நாளாவது சாப்பிடாம வச்சுருப்போம் குழந்தைக்கு. அதுவே உடல் எடை கண்டிப்பாக குறையும். அந்த டைமில் வந்துட்டு ப்ரோட்டீன் சத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு குறையும். அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக வந்து எடை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு குடலில் ஆப்ரேஷன் பண்ணுறோம், எடை குறையுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதாவது அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீனோட முன்னாடி ஃபார்ம் அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஏற்றுவோம் குழந்தைங்களுக்கு. அது மூலமாக கொஞ்சம் அதை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் எப்படியா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்போது எடை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் திருப்பி நல்ல உணவுலாம் கொடுக்கும்போது அதை வந்து ரீகெயின் பண்ணிடுவாங்க அவங்க. ஓகே டாக்டர், அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து குளிர்ந்த உணவு கொடுக்குறோன்னா எத்தனை நாட்களுக்கு அப்புறம் கொடுக்கலாம்? குளிர்ச்சியான இதெல்லாம் கிடையாது. இது நம்ம இப்போ வந்து இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து டங் டை ஆப்ரேஷன் பண்ணுவோம், அதாவது அந்த நாக்கு பிடிச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு, அதை வந்து எடுத்து விடுவோம். அந்த மாதிரி டைமில் ரொம்ப சூடாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. குழந்தையோட கம்ஃபர்டபுள் மூலமாக நம்ம எவ்வளோ குழந்தை கம்ஃபர்டபுள்னா எப்படி வேணால் கொடுக்கலாம் நம்ம. ஓகே டாக்டர், இப்போ வீட்டில் வந்து குழந்தைங்களை வந்து மற்ற குழந்தைங்களோட விளையாடுறப்போ என்ன மாதிரி முன்னெச்சரிக்கைலாம் பண்ணலாம், அடிப்படாமல் இருக்க என்னென்னலாம் பண்ணலாம்? குழந்தைங்க விளாடும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு மானிட்டர் பண்ணுறது கூட எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்க தையல் போட்ட இடத்துல ஏதாவது அடிபட்டுருமோ, இல்லை தவறி அந்த தையல் பட்ட இடத்துல குப்புற விழுந்துட்டாங்கன்னா, வயிறில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் குப்புற விழுந்துட்டாங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல அப்புறம் ரத்த கசிவு வரும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ உள்ளார வந்து குடலில் தையல் போட்டிருக்காங்க, குழந்தை போய் இங்கே விளையாடிட்டு போய் விழுந்துருச்சு அப்படின்னா தையல் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் அந்த காயம் ஆறுற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக குழந்தைங்களாம் மானிட்டர் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ கடைசி கேள்வி, அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் ஃபாலோ அப் விசிட் டாக்டர் பண்ணலாம்னா எத்தனை நாளுக்கு அப்புறம் பண்ணலாம்? இப்போ வந்து நம்மளே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு தான், 4 நாள் 5 நாள் கழித்து நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் குழந்தைய. டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு தையல் பிரிக்கிறதுக்காக ஒரு 4 நாள் கழித்து திருப்பி கண்டிப்பாக வர சொல்லுவோம். தையல் பிரிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஆப்ரேஷன்னா வந்துட்டு ஏதாவது தொந்தரவு இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போ கிட்னியில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லுவோம். அது ஆப்ரேஷனை பொறுத்து. சின்ன ஆப்ரேஷன்னா வந்து தையல் பிரிச்சிட்ட பிறகு நம்ம ஃபாலோ அப் வேணான்னு தான் சொல்லுவோம். தொந்தரவு இருந்தால் மட்டும் வர சொல்லுவோம். திருப்பி ரெக்கரன்ஸ் வருதான்னு பார்க்கறதுக்கு தொந்தரவு இருந்தால் மட்டும் வர சொல்லுவோம். சில ஆப்ரேஷன்ஸ்லாம் திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி டைமில் மட்டும் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்க சொல்லுவோம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி அறுவை சிகிச்சைக்கு பின் குழந்தைகளுக்கு வரும் உபாதைகள் பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே கூட ஷேர் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரோ நிகழ்ச்சி கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு குழந்தைகளை வச்சு சமாளிக்க முடியாதவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, ஓகே பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.